ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக இல்லைங்க, துளி கூட கிடையாது. நான் ஒரு கம்ப்ளீட் ஏத்திஸ்ட். நான் அந்த மனநிலையில தான் நான் எப்பவுமே இருப்பேன். ஆனா எனக்கு யூனிவர்ஸ் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்கு. நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்பலான் இருக்கேன், இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராக்டிஸ் பண்றேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு நிறைய டவுட்ஸ் வருது. நார்மலா கடவுளை நம்புறவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ற நானு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் என்ன பண்றது அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்ப வீடியோக்குள்ள போலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நமக்கு பிரபஞ்சம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, அது இயங்கிட்டு இருக்கு, நம்ம நினைக்கிறத நமக்கு நடத்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த விஷயங்களை நீங்க நம்பினாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அது பாட்டுக்கு அதோட வேலையை யூனிவர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நம்பலனாலும் அந்த வேலையை அது பண்ணிட்டு தான் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம நம்பலங்கிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகளோ, இல்ல நம்ம நம்புறோங்கிறதுனால குறைவான பிரச்சனைகளோ அப்படியெல்லாம் இங்க ரேஷியோ கணக்கு போட்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆனா இங்க கடவுளை நம்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை எந்த கேள்வியுமே கேட்காம அக்செப்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், நம்ம கேட்டு கிளியர் பண்றது அடுத்தது. ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு போறதுக்கே ஒரு தடை இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கடவுள் நம்பிக்கையை சார்ந்துதான் இருக்காங்க. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். நீங்க கடவுளை இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, அந்த சக்தி இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அது இருக்கு எப்பவுமே. நீங்க அவங்கள நம்புறீங்கிறனால நிறைய கொடுக்கறது, நம்பலங்கிறனால சாமி கண்ணை குத்துறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாது. சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் சிமிலரா இருக்கு இல்லைங்களா ஃபார்முலாஸ். அதனால கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள சும்மா பூந்து விளையாடுவாங்க. ஆனா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு பிரபஞ்சம் பத்தி தெரிய வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் பத்தி கூட நான் சொல்லியிருக்கேன். ரைட் பிரெயினோட வேலை என்ன, லெஃப்ட் பிரெயினோட வேலை என்ன அப்படிங்கும்பொழுது நம்ம ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்றவங்க தான் அதிகமா இந்த நாத்திகவாதிகள், ஏத்திஸ்ட் இருக்காங்க இல்லையா, கடவுளை நம்பாதவங்க, அவங்க ஜாஸ்தி இந்த லாஜிக்கல் பிரெயினை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க நமக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மொத்தமாவே லாஜிக் தான் இருந்தாலும் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க இப்படி எழுதுங்க, இல்ல இந்த மாதிரி நினைங்க, டெய்லி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க மைண்ட் அதை ஸ்ட்ரகிள் பண்ணது அக்செப்ட் பண்றதுக்கு. ஈவன் தோ அவங்க ஆசைப்பட்டாலும், ஈவன் தோ அவங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க மனசு அதுக்கு முழுசா சம்மதிக்க மாட்டேங்குது, ஒத்துழைக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அந்த இவ்வளவு வருஷமா அந்த பிரெயினை யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எதுனாலும் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டு பழகினதுனால நம்ம ஈர்ப்பு விதியை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள், அவருக்கு பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது. இந்த விரதம் இருக்கிறது, அளவு குத்தி போறது, அப்புறம் இந்த மாதிரி அக்னிச்சட்டி எடுக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, இதை அவரு கம்ப்ளீட்டா கிண்டல்னு கிடையாது, ஆனா அது எதுக்குங்க, அது ரொம்ப 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 லாஜிக்கா கேட்பாரு. இதெல்லாம் உங்கள்ட்ட சாமி கேட்டுச்சா? கேட்கலையே, அப்புறம் இதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, இது எந்த சாமி இப்படி கேட்டுச்சு? ஜீசஸ் கேட்டாங்களா, மாரியம்மன் இப்படி பண்ண சொன்னாங்களா அப்படின்ட்டு அவர் ஓவராலா இருக்கிற கடவுளுங்களை கேட்பாங்க. அப்படி மனுஷனை கஷ்டப்படுத்தி எந்த சாமி விரதம் இருக்க சொல்லுச்சு? ஓ அப்படியெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு கொடுக்குமா? அப்ப சாமி உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. சோ அவரு எப்பவுமே லாஜிக்கல் மேன். அவருக்கு என்ன பிரச்சனை, ஈர்ப்பு விதியை பத்தி வேற தெரியுது, பிரபஞ்சத்தை பத்தி வேற தெரியுது. என்கிட்ட கேட்பாரு, நான் ஏதாவது சொன்னேன்னா எப்படி கண்ணு அந்த மாதிரி ஆகும், எப்படி கண்ணு இப்படி வரும் அப்படின்னு திரும்ப அவர் என்னையே கொஸ்டின் பண்ணுவாரு. நான் திரும்ப சொல்லுவேன், அங்கிள் நீங்க ஒன்னா அப்படி இருக்கணும், இல்ல இப்படி இருக்கணும், கடவுள் பாதி மிருகம் பாதி, நீங்க ரெண்டும் கலந்து இருக்கனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் சொன்னா கூட அவரோட ஏஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாரு. பட் இவ்வளவு வருஷமா அவரோட மைண்ட் அப்படி பழக்கப்படுத்தி இருக்கனால அன்பார்ச்சுனேட்லி அவர் நம்ம சொல்றதுக்குள்ள ஃபிட் ஆக முடியல. அவரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஓகே பிரபஞ்சம்ங்கிறது இப்படி நம்ம நினைக்கிறத கொடுக்குது, அப்படி இப்படின்னு வந்தாலும் திரும்ப லாஜிக்கா ஒன்று போயிடுவாரு. ஸோ இப்படிதான் அந்த மேலே ஏறி கீழே இறங்கி ஜான் ஏறினா மனம் சறுக்கிற மாதிரி தான் இந்த ஏத்திஸ்டுங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்புறதுல மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு முரண்பாடு அதிகமா இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு ஒரே ஃபார்முலா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரே ஃபார்முலா. நான் இதை நம்ப மாட்டேன், நான் இதை வேணா நம்புறேன், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, எனக்கு சொன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேங்கும் பொழுது எப்படி மனசு ஒத்துக்குமா? ஒத்துக்கவே ஒத்துக்காது. இன்ஃபேக்ட் நான் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை இந்த ஒரு 4-5 வருஷத்துல நான் நம்புறது, நான் பண்றதுக்கான காரணம் என்னன்னா,
எனக்கு ஆஃப்டர் கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் இதுவே எனக்கு ஈஸியா இருந்தது. ஏன்னா நான் வந்து அந்த ஏத்திஸ்ட் நான் யாரையோ சொல்ற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. நானே சம்டைம் கிடையாது, ஒரு பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் நான் அப்படி இருந்த டைம்ல அந்த ஏத்திஸ்டா இருக்கிறவங்களுடைய மனம் எப்படி வேலை பார்க்கும், அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும், அவங்களோட பேச்சு அந்த வார்த்தைகள் என்ன மாதிரியான ஒரு யூஸ் பண்ணுவாங்க, யார்கிட்ட கடவுளை நம்புறவங்க கிட்ட இவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கனால இப்போ எனக்கு அதை அனலைஸ் பண்ணிக்க முடியுது. ஓகே, நம்ம வந்து அப்ப அப்படி இருந்திருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறனாலதான் நமக்கு அப்படி ஒரு வார்த்தைகள்லாம் அந்த அளவுக்கு ஸ்பீடா வரும் அப்படின்னுட்டு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப ஏத்திஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே ஒன்னா வந்து கடவுளை நம்புறவங்களும் சரி, ஐ மீன் கடவுளை நம்பாதவங்களும் சரி, இல்ல கடவுளை மறுக்கிறவங்களும் சரி, இப்படி கம்ப்ளீட்டா நாத்திகவாதியா இருக்கவங்களுமே எல்லாத்துலயுமே ஆர்கியூ பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் கடவுளை பத்தி பேசிட்டாங்க, இல்ல ஏதாவது ஒரு பேச்சுவாக்குல ஒரு சாமி அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா பயங்கரமான ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படி சொல்லலாம் அவங்க? நீங்க யாரை கேட்டு இப்ப சாமின்னு யூஸ் பண்ணீங்க? சாமி வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? காலை தடுக்கி இருப்பாங்க. ஈஸ்வரா அப்படிம்பாங்க. என்ன ஈஸ்வரா? ஈஸ்வரன் வந்து இப்ப உங்களை காலை இடிச்சு காலை உடைச்சிருன்னு சொன்னாரா? தேவையில்லாம எதுக்கு இல்லாத சாமியை கூப்பிட்டு இருக்கீங்கன்னு நானே கேட்டிருக்கேன் என் கூட ஒர்க் பண்றவங்கள்ட்ட. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இருக்கேன்னா ஒரு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் இருப்போம். அவங்க எல்லாரும் சாமியை நம்புவாங்க. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு எங்கேயாவது வந்தாங்கன்னா அந்த விபூதி கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, நான் கேட்கவும் மாட்டேன். சாப்பிட்றது கூட சாமி கோயில்ல இருந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டேன். இப்ப நிறைய கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, சாமிக்கு படைச்சதுன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நார்மலா நம்ம வீட்டுல செஞ்சா சாப்பிடுவாங்க. நான் கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பேன். அதனால யாருமே என்கிட்ட வந்தாங்கன்னா சாமியை பத்தி பேச மாட்டாங்க, மத்தபடி எல்லாமே பேசுவாங்க. ஏன்னா நான் வந்து ஐம் ரெடி டு ஆர்கியூ ஆல்வேஸ். அப்படி எப்பவுமே வந்து ஒரு எப்படி அந்த அந்த மைண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு விரக்தி, ஒரு இயலாமை, ஒரு கோவம், அப்புறம் வந்து நான் நினைச்சது நடக்கல, அப்ப வந்து கடவுள் தானே என்ன படைச்சிருக்காரு, அப்ப அந்த ஆளை இல்ல அப்படின்னு சொல்லி என் ஈகோக்கு நான் தீனி போட்டுக்கிற மாதிரி யாரெல்லாம் கடவுள்னு சொல்றாங்களோ அவர் ஏதோ நிஜமாவே என் கண்ணு முன்னாடி நிக்கிற ஒரு ஆளா, ஒரு மனுஷனா நான் நினைச்சிட்டு அவங்கள வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்றதன் மூலமா என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. என்ன கஷ்டப்படுத்துற அந்த சாமியை மத்தவன் கும்பிடக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவனை திட்டணும். அவனையும் திட்டுவேன், அவனை கும்பிடுற எல்லாரையும் திட்டுவேன். அப்படிங்கும் பொழுது எப்பவுமே ஆர்குமெண்ட் மைண்ட் செட். எல்லாத்துலயுமே, வீட்லயும் சரி, எங்கேயுமே நீங்க போனீங்கன்னாவே அந்த ஏத்திஸ்ட் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா வாய் கொடுத்து நம்மளால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. ஏன்னா அப்படிதான் நான் இருந்திருக்கிறனால எனக்கு தெரியுங்கிறனால சொல்றேன். அப்புறம் இப்ப எனக்கு ரீசெண்டா தெரிஞ்சவர் கூட ஒரு ஏத்திஸ்டா தான் இருக்காரு. அப்பதான் பாத்துக்க, அப்ப நீயும் அப்படிதானே அப்ப பேசிட்டு இருந்தேன், நானே என் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன். சோ இதுதான் பிரச்சனை. கடவுள்ங்கிற விஷயத்த நம்ம நம்பும் போது நம்ம மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், கடவுளை நம்பல அப்படின்னா அப்ப ஒரு மாதிரி மைண்ட் இருக்கும். அதுக்காக கடவுளை பத்தியோ இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எந்த டவுட்டுமே கேட்கவே கூடாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டவுட் கேட்கலாம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த கடவுள் இல்லைன்னு மறுக்கிறவங்க தன்னை அறிவாளியா காமிச்சுக்கிறதுக்கு எப்பவுமே சயின்டிபிக்கா பேசுவாங்க, எப்பவுமே சயின்ஸை தான் வச்சு முன்னிலைப்படுத்தி பேசுவாங்களே. அந்த நான் கூட ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பொண்ணு பேரு புனிதவதியா ஏதோ பேர், எனக்கு பேர் சரியா தெரியல. அந்த தீக்கால இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து கமெண்ட் ஒருத்தர் வந்து ராக்கெட் அனுப்புனதுக்கு தேங்க் காட் அப்படின்னு போட்டதுக்கு வந்துட்டு, யாரை கேட்டு நீங்க வந்து தேங்க் காடுன்னு சொன்னீங்க, காடா வந்து அனுப்புனாரு, அவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இதெல்லாம் அனுப்புறான் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி நன்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. அதுதான் எக்ஸாக்ட் மைண்ட் செட். ஏத்திஸ்டோட எக்ஸாக்ட் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஏன்னா கடவுள்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு, அவங்க உங்க கதையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவங்க சரிம்மா கடவுள் இல்லம்மா ஆளை விடுமாங்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. நம்மளே ஒத்துக்கணும் கடவுள் இல்லைங்கிற அளவுக்கு. ஸோ இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை பிலீவ் பண்றவங்க முடிஞ்ச வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கடவுளை நம்புறவங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்புறவங்க தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை மேக்ஸிமம் ட்ரை பண்றாங்களே. அந்த நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனையுமே கடவுள் மாதிரி அதெல்லாம் பொய், அதெல்லாம் யாருக்கும் நடக்காது அப்படின்னுட்டு அந்த நான் தான் பெஸ்ட் இருக்கிறதுல, எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா நம்மளோட பிரெயின் அப்படிதானே, நான் தான் முன்னாடி இருக்கணும் நம்மளை பிடிச்சி தள்ளுறதுனால இருக்க 100 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், ரீசன் என்னன்னா இதுதான், நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரே இதா வந்து ஒரே போடா போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க பிரெயின் அதை ஒத்துக்கல பாவம். அதனாலதான் அவங்க வந்து ஈர்ப்பு விதி நிறைய பேர் இன்னைக்குமே நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஈகோ. நம்பிட்டோம் அப்படின்னா கடவுளை நம்ப வேண்டி வந்துரும். அப்படி இல்லையா, நம்பல அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது, நீங்க நம்புறதே பொய்ன்னு நம்ம அவங்க மேல தூக்கி பிளேம போட்டா அவங்களும் பண்ண மாட்டாங்க, அதை நம்மளும் பண்ண மாட்டோம், ஃப்ரீயா இருந்துக்கலாம் இல்லையா. இதுதான். சோ ஃபைனலா என்ன சொல்றேன்னா,
ஏத்திஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள உங்களுடைய அந்த கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி கேட்காதீங்க. நம்ம எப்போ ஒரு விஷயத்துல நெகட்டிவ் ஆகும்னா, ஆர்கியூமெண்ட் இருக்கிற இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது வேலை செய்யவே செய்யாது. சரிங்களா? ஏன்னா ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறத பத்தி நானுமே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை நம்ம தெளிவா வேணா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்ப இதுல சொன்னா இன்னும் டைம் ஆயிடும். அதனால லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்பாத ஏத்திஸ்டுங்கள், உங்களுக்கு முடியுது, உங்களால அவங்க சொல்றதெல்லாம் செயல்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா நீங்க இதுக்குள்ள வாங்க. அப்படி இல்லையா, கொஞ்சம் வந்து அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண பாருங்க. அந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வரும்பொழுதெல்லாம் அதை எப்படி ஆஃப் பண்றது, லாஜிக்கா கேட்காம ஒரு தடவை அவங்க சொல்றதை கேட்டுதான் பார்க்கலாமே, ஒரு தடவை செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னுட்டு உங்க ஈகோயிஸ்டிக்கான அந்த திங்கிங்கை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி நீங்க இதை வேலை பாருங்க. கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அது உங்களுக்கும் இல்ல, உங்களுக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. நீங்க ஒன்ஸ் அதை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஈகோ எல்லாம் காணாம போயிடும். ஈகோங்கிறத நான் என்ன சொல்றேன்னா, அந்த கடவுள் இல்லைங்கிறதுனால ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அதை சொல்றேன். அந்த மைண்ட் செட் இங்க கொண்டு வந்தீங்கன்னா அது நமக்கு தான் கஷ்டம். ஸோ அது வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸ் என்னதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.